ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. எல்லோரையும் நான் அன்போடு என்னோட வைஷ்ணவ சேனலுக்கு வரவேற்கிறேன். நம்ம ஆத்மாக்கள் பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். பிறகு பெருமாளை பற்றி பேசிக்கொண்டிருந்தோம். நம்ம கிருஷ்ணர் விஸ்வரூபத்தில் யாவும் அவர்தான் என்றார். சின்ன புல் அசைவில் இருந்து பெரிய மலை அசைவு வரை அவருக்கு தெரியாதது என்றது கிடையாது. எல்லாமே அவர் அறிவார். ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். முன்றும் இந்த சம்பவத்தை நான் உங்கள் எல்லோரோடையும் பகிர்ந்து கொண்டேன். என்னவென்றால், ரொம்ப வருஷங்கள் முன்பு நான் என் தாயுடன் ரொம்ப நேரமாகிவிட்டது. இருட்டு வந்து 4 பக்கத்துலேயும் மூடிவிட்டது. ட்ரெயினில் எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கி என் இல்லத்துக்கு வர வேண்டும் என்று எக்மோர் ஸ்டேஷனில் இறங்கி நானும் என் தாயும் இல்லத்தை நோக்கி சென்றும்போது விரிச்சோ என்று இருந்தது. அங்கே போகிற ஆங்கிலத்தில் ரோட்ஸ் என்பார்கள், பாதையெல்லாம். மிகவும் பயங்கரமான ஒரு அமைதி. என்னடா இது என்று ஒருவர் இன்னொருத்தரை பார்த்து கொண்டு நானும் என் தாயும் முன்பே காலை வைத்து நடந்தோம். அப்பொழுது திடீரென்று ஒரு திருட்டு கும்பல் 4 பக்கத்தில் இருந்தும் எங்களை சுழன்று கொண்டு விட்டது. நான் உடனடியாக என் கையில் இருந்த செல்ஃபோனை ஆஃப் பண்ணி என்னோட பைக்குள் வைத்து விட்டேன். ஏனென்றால் அதை எடுத்துக்கொண்டால் மிகவும் பிரச்சனையாகுமோ என்னவோ ஒரு பயம். அது பாதுகாப்புக்கு ஆனில் வச்சிருக்கணுமோ என்னவோ தெரியவில்லை. எனக்கு என்னவோ அந்த சமயத்தில் அதை ஆஃப் செய்து ஹேண்ட்பேக்கில் வைத்துக்கொள்வோம் என்று வைத்துக்கொண்டேன். அப்பொழுது 4 பக்கத்திலும் வந்து என்னை தலையிலிருந்து காலில் வரையில் பார்த்தார்கள். மிகவும் பயந்து கொண்டேன். கண்ணை மூடிவிட்டேன். என் தாய்க்கும் மிகவும் பயம். என்ன செய்வது என்று புரியவில்லை. எப்பொழுதும் எனக்கு பார்த்தசாரதி தான். கண்ணை அழுந்தி மூடிக்கொண்டு ஸ்ரீ பார்த்தசாரதியை தியானித்தேன். தியானித்தவுடன் ஒரு சில நொடிகளில் யாரோ ஒருவன் அங்கே ஒரு 24-25 வயசு ஒரு வாலிபன் அங்கே இவர்களை வந்து நின்றான். அவனை பார்த்ததும் இவர்கள் தலத்தெறிக்க ஓடினார்கள். இவன் யார் என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எங்கே இருந்து வந்தான்? யார் இவன்? அடுத்த ஜாமத்தில் எங்கே இருந்து வந்திருக்கிறான்? எங்கே பார்த்தாலும் இருட்டு சூழ்ந்து கொண்டு உள்ளதே, என்னடா இது என்று யோசனை. இருவரும் இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டான். என் தாய் ஏதோ ஒரு ஆங்கிலத்தில் ஃபங்க்ஷன் என்பார்கள், ஏதோ ஒரு இதுக்கு போயிட்டு வருகிறோம், டைம் ஆகிவிட்டது, கடைசி ட்ரெயினை பிடித்து வந்தோம் என்றான். இருவரும் இப்படி வருவது ஆபத்து உள்ளது தெரியுமா என்றான். பிறகு ஒரு டாக்ஸியை கூட்டு, கேப் என்பார்கள், அதில் எங்கள் ஆத்து விலாசத்தை கேட்டு நீ இவர்களை பத்திரமாக கொண்டு விட்டு எனக்கு ஃபோன் செய் என்றான். அவன் ஃபோன் நம்பரையும் தந்தான். அந்த டாக்ஸியில் எங்களை ஏற்றி கொண்டு அது கிளம்புற வரையில் பக்கத்தில் இருந்து பத்திரமாக சென்று வாருங்கள் என்றான். ரொம்ப அழகான வடிவம் உடையவன், நல்ல உயரமாக, அந்த இருட்டிலும் அவ்வளோ அழகாக தேஜோமயமாக இருந்தான். பிறகு நாங்கள் அந்த டாக்ஸியில் தப்பிச்சா போதும் என்று எழுந்து உட்காண்டு இல்லத்துக்கு சென்று இல்லத்துக்கு போகிற வரையில் அந்த டாக்ஸிக்காரனுக்கு அந்த வாலிபன் கால் செய்து கொண்டே இருந்தான்.
அந்த டாக்ஸிக்காரனும் பத்திரமாக அழைத்து கொண்டு எங்கள் இல்லத்தில் விட்டான். பணம் தந்தோம். வேண்டாம் அம்மா, அவர்களிடமே நான் பணம் வாங்குகிறேன் என்றான். பிறகு இல்லத்தில் விட்ட பின் அவன் அவர்களுக்கு ஃபோனின் சஞ்சரிக்க செய்யும்போது அந்த ஃபோன் நம்பரே அவனுக்கு கிடைக்கவில்லை. என்னடா இது என்று யோசனை செய்தான். பிறகு சென்று விட்டான். என்ன ஆச்சரியம்! அப்பொழுது நான் நினைக்கக்கூடியது என் ஸ்ரீ பார்த்தசாரதியை தான். இந்த மாதிரி பல அற்புதங்கள் என் வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன். அதையெல்லாம் அன்புடன் உங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை. எல்லோருக்கும் நன்மை உண்டாக வேண்டும். எல்லோரும் வைஷ்ணவ குலத்தை சேர்ந்தவர்கள். எல்லோருக்கும் நன்மைகள் என் கிருஷ்ணர் உண்டாக வேண்டும் என்று ஒரு ஆசை. நம்ம எல்லோருக்கும் வைஷ்ணவாளுக்கு ஒரு வைஷ்ணவ கோவிலுக்கு செல்லாத இருக்க மாட்டோம். என் தந்தை சனிக்கிழமை ஆனால் கோவிலுக்கு சென்று விடுவார். காலையில் எழுந்து கோவிலுக்கு. இந்த ஒரு வைஷ்ணவர் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கோவிலுக்கு போகிற சம்பிரதாயம் என்றது என்ன? சில பேர்கள் நீங்கள் என்னை கேட்கலாம், இந்த கோவிலுக்கு போகிற சம்பிரதாயம் என்றது என்ன? கோவிலுக்கு என்ன சம்பிரதாயம்? அதுக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டா என்று கேட்கலாம். ஆம், கோவிலுக்கு செல்லுறதுக்கு ஒரு சம்பிரதாயம் உண்டு. ஒரு வைஷ்ணவருக்கு கோவிலுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ற ஒரு சம்பிரதாயம் இருக்கின்றது. என்னவென்றால், காலையில் எழுந்து நீராடிவிட்டு சுத்தமாக ஆடைகள் அணிந்து, என்ன ஆண்கள் என்றால் வேஷ்டியும் உத்தீரியமும், பெண்கள் என்றால் புடவையை உடுத்தி கொள்ளலாம். இந்த காலத்தில் சல்வார் கமீஸ் என்பார்கள், அந்த மாதிரி. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் அழகாக இருக்கும். எனக்கு பிடித்தது என்னவென்றால் 9 கஜம்தான். எனக்கு உண்மையை சொன்ன போனால் அதை எப்படி உடுத்திப்பார்கள் என்று தெரியாது. என் தாய் தான் எனக்கு உடுத்தி விடுவாள். ஆனால் மிகவும் எனக்கு அது பிடித்த ஆடை. ஆண்கள் நெற்றியில் திருமண் இட்டுகிறார்கள். பல பேர்கள் திருமண் என்றால் என்ன, ஏன் அதை நான் என் நெத்தியில் இட்டுக வேண்டும்? வைஷ்ணவன் என்றால் திருமண் தான் அழகு. எதுக்கு திருமண் என்றால் என்ன? மகாவிஷ்ணு மகாலட்சுமியோட பாதை தான் திருமணாக நம்ம வைஷ்ணவ குலத்தில் இருக்க ஆண்கள் நெத்தியில் இட்டுகிறார்கள், திருமண் என்பார்கள். மகா விசேஷம் ஒன்று உள்ளது. கோவிலுக்கு வெறும் நெத்தியோடு செல்லக்கூடாது. நீங்கள் ஆலயத்துக்கு சென்றால், விஷ்ணு ஆலயத்துக்கு, வைஷ்ணவனாக இருந்தால் திருமண் என்றது நிச்சயமாக பெருமாளோட பாதுகை இது. மகாலட்சுமி பெருமாள் பாதுகை, அதை நெற்றியில் அணிந்து கொள்ள வேண்டும். பிறகு பெருமாளுக்கு நான் முன்பே சொன்ன மாதிரி மிகவும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது துளசி மாலையோ புஷ்பங்கள். தாமரைப்பூ என்றது மிகவும் பிரியம். பெருமாளுக்கும் மகாவிஷ்ணு கிருஷ்ணருக்கும் மிகவும் பிரியம். மகாலட்சுமிக்கும் மிகவும் பிரியமானது தாமரைப்பூ. அந்த மாதிரி தாமரை புஷ்பங்களை வாங்கி கொண்டு, துளசி மாலையை வாங்கி கொண்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும். திருமண் இல்லாத வெறும் நெத்தியாக செல்லக்கூடாது. வைஷ்ணவன் என்றால் திருமண் என்றது பெருமாளோட பாதுகை நெத்தியில் இட்டுக்கிறது மகாவிசேஷம். கோவிலுக்கு எப்படி பிரவேசிக்கிறது என்று ஒரு நியமங்கள் உண்டு. ஒரு வைஷ்ணவனாக கோவிலுக்கு சென்றால் முதலில் செய்ய வேண்டியது ராஜகோபுரத்தை பார்த்து சேவிக்கிறது தான். ராஜகோபுரத்தை பார்த்து கை கூப்பி சேவிக்க வேண்டும். தபதப என்று கோவிலில் உள்ளே நுழையக்கூடாது. முதலில் என்ன சம்பிரதாயம் என்றால், ராஜகோபுரத்துக்கு மரியாதை செய்வது. அது கோபுர தர்சனம் பாப விமோச்சனம் என்பார்கள். அந்த மாதிரி கோபுர தர்சனம் பாப விமோச்சனம். நம்மளுக்கு அறியாமையே எத்தனை தர்ம காரியம் செய்தாலும் நம்மளுக்கு அறியாமையே நம்ம தினத்தோறும்
ஏதாவது ஒரு சிறிதளவாது பெரிதளவாது பாவங்கள் செய்வோம். அந்த பாவத்தை போக்க வழி என்ன? கோவில் குளத்துக்கு செய்து தர்ம காரியத்தில் ஈடுபடுவது தான். அது எப்படி செய்ய வேண்டும்? கோவிலில் பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி கோபுரத்துக்கு மரியாதை செய்ய வேண்டும். கைகூப்பி கோபுரத்துக்கு மரியாதை செய்து பிறகு வேறென்ன என்றால் பாத அணிகள் அணியக்கூடாது. ஆங்கிலத்தில் ஷூஸ் என்பார்கள். அது எதுவும் கோவில் உள்ளே நம்ம அணிந்து செல்லக்கூடாது. ஏனென்றால் கண்ட இடத்துலையும் போட்டு வெளில போகிற அதை சில பேர் சாக்ஸோடு உள்ளே போவார்கள். அதுவும் அவ்வளோ உச்சிதம் அல்லை. அதனால் அதையும் எடுத்துக்கொண்டு வைப்பது தான் நல்லது. பிறகு என்ன என்றால் உள்ள பிரவேசித்ததும் துவஜஸ்தம்பம் என்று துவஜஸ்தம்பத்துக்கு மரியாதை செய்ய வேண்டும். எப்படி என்றால் ஆண்களாக இருந்தால் சாஷ்டாங்கமாக உழுந்து சேவிக்க வேண்டும். பெண்களாக இருந்தால் கை கூப்பி முட்டி போட்டு தலை பூமியில் பட்டு பஞ்சாங்க என்பாங்க, பஞ்சாங்க அந்த விதத்தில் சேவிக்க வேண்டும். பிறகு இதை செய்த பிறகு கருடாழ்வார் மகாவிசேஷமானவர். பெருமாளை சேவிக்கும் முன்பே கருடாழ்வாரை சேவிக்கிறது தான் ஒரு வைஷ்ணவ சம்பிரதாயம். அதுக்கப்புறம் சென்று கருடாழ்வார் சன்னதியில் கருடாழ்வாருக்கு மரியாதை செய்ய வேண்டும், கைகூப்பி சேவிக்க வேண்டும். பிறகு கர்ப்பகிரகத்துக்கு சென்று பெருமாளை சேவிக்க வேண்டும். என்னவென்றால் பெருமாளை சேவிக்கும்போது ஒரு நியமம் இருக்கின்றது. இதில் என்ன நியமம்? ஆம், பெருமாளை காண்பபோது தலையிலிருந்து பாதம் வரை காண்பக்கூடாது. பாதத்தில் இருந்து தலை வரை பெருமாளை காண்பது தான் சம்பிரதாயம். பிறகு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். அல்லது 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருந்து சில மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் உச்சிதமாகும். பிறகு பெருமாளை தலை வணங்கி பெருமாளின் ஷடாரியை வாங்கி கொண்டு அவர்கள் பாதத்தில் ஸ்பர்ஷம் முடிஞ்சால் பண்ணலாம். இல்லைன்னா பாதத்தை நோக்கி தலை வணங்கி பெருமாளில் தீர்த்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்து சாப்பிட்டு துளசி உள்ள தீர்த்தம், துளசி இலைகளை வாங்கி கொண்டு பெண்கள் தலையில் பெருமாள் குங்குமத்தை வைத்து கொண்டால் மிகவும் சிறப்பு. பிறகு பிரதட்சணம் செய்து பெருமாளை சுற்றி பொதுவாக 3 தரம் செய்வார்கள். பிரதட்சணம் செய்து வந்து பிறகு தாயார் சன்னதியை பிரதட்சணம் செய்து வந்து சிறிது நேரம் அங்கே அமர்ந்து கொண்டு பிறகு இல்லத்துக்கு வருவதுதான் ஒரு சரியான கோவிலுக்கு சென்று வர சம்பிரதாயம். இத்தோடு நான் இந்த வீடியோவை முடித்து கொள்கிறேன். உங்கள் எல்லோருக்கும் என் வீடியோ பிடித்திருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், ஒரு லைக்கும் போடுங்கள். எல்லோருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரால் நன்மைகள் உண்டாகட்டும். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.